ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மிளகாய் கிச்சன். நான் இப்போ செய்ய போகிற டிஷ் என்னன்னு பார்த்தீங்கன்னா சுய்யம். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான சுய்யம். இதை வந்து ஸ்டஃப் போட்டு முக்கி எடுத்து போடுறது கிடையாது. நம்ம வெறுமனே ஒரு பேஸை ஒன்று ரெடி பண்ணி அதுக்கப்புறம் அப்படியே எடுத்து எண்ணெயில் போட வேண்டியதுதான். ஸோ இது எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்ப்போம். இந்த டிஷ்ஷு செய்யறதுக்கான தேவையான பொருட்கள் என்னன்னா, மைதா ஒரு கப் எடுத்திருக்கேன், பெரிய கப் எடுத்திருக்கேன். கிட்டத்தட்ட டம்ளர் அளவில் பார்த்தீங்கன்னா பெரிய டம்ளரில் 2 டம்ளர் கிட்ட எடுத்திருக்கேன். ரவை 1 டம்ளர் எடுத்திருக்கேன். சர்க்கரை வந்து 1.5 டம்ளர் எடுத்திருக்கேன். ஏலக்காய், கொஞ்சமா சோடா உப்பு, கொஞ்சமா உப்பு. இங்க பாருங்க, நான் வந்து ஒரு வாழைப்பழம், நல்ல பழமா இருக்கிற வாழைப்பழத்தை மசிச்சு எடுத்து வச்சிருக்கேன். ஏன்னா இந்த சொய்யம் வந்து சாஃப்டா வரும். வாழைப்பழம் இல்லாமே செய்யலாம், பட் ஆனா வாழைப்பழம் விட்டா இன்னும் எக்ஸ்ட்ரா டேஸ்ட் வருங்க. இதுலயே நான் இந்த மசிச்சு வச்சிருக்கிற இந்த இடத்துலயே வந்து முதல் ரவையை போட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து நான் தண்ணி ஊத்தி ஊற விடுறேன். இங்க பாருங்க, கொஞ்சமா நனையிற மாதிரி இதை நான் வந்து ஊற விட்டுருக்கேன். ரவை ஒரு 10 நிமிஷம் ஊறி போச்சுங்க. இப்போ வந்து இனிமே மைதா மாவு போட்டுறேன். சர்க்கரை, ஏலக்காய் பொடி, கொஞ்சமா ஒரு பிஞ்ச் உப்பு, சோடா உப்பு அது ஒரு பிஞ்ச். தண்ணி ரொம்ப அதிகமா விடக்கூடாதுங்க. இதுல சக்கரை போட்டிருக்கிறதுனால இதுவே நீர்க்கும். ஸோ நம்ம ரவைக்கு ஊற வச்சிருக்க தண்ணியே போறோம். எக்ஸ்ட்ரா வேணா லைட்டா தெளிச்சு விட்டுக்கோங்க, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா விட்டுக்கோங்க. இதை பாருங்க, நான் ரொம்ப தண்ணி தெளிக்கவே இல்லை, பட் ஆனா தண்ணி இங்க பாருங்க எந்த கண்டென்சில வந்துருச்சுன்ட்டு. இது வந்து தண்ணி அதுவே விடும். இது வந்து ரொம்ப ஈஸியா செய்யற ஸ்நாக்ங்க. இனிப்பா வந்து உடனே பசங்களுக்கு தேவையான ஒரு இனிப்பு ஸ்நாக் செய்யணும்னா இதை டக்குன்னு செய்துடலாம். வீட்டுல ரவை மைதா இருந்தா, ரவை வந்து ஆப்ஷன் தான், மைதா மட்டும் இருந்தா கூட இதை செய்திடலாம். வாழைப்பழம், மைதா, சர்க்கரை இது 3மே வச்சு செய்திடலாம். இந்த வாழைப்பழம் எதுக்கு போடுறோம்னா சாஃப்ட்னஸ் கொடுக்கும். நம்ம கூட போண்டா வந்து பாத்தீங்கன்னா, போண்டா போட்டோம்னா ரொம்ப சாஃப்டா இருக்கும். அந்த போண்டா அழுத்தி பார்க்கும்போது உங்களுக்கு நான் காட்டுறேங்க. இங்க பாருங்க, எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ சின்ன சின்னதா நான் இந்த உருண்டைகளை போடுறேன். சின்னதா போட்டாவே உப்பி வரும் நல்லா பெருசா. இங்க பாருங்க, நம்மளுடைய சுவையான இந்த சுய்யம் ரெடி ஆயிடுச்சு. இது செய்யறது ரொம்ப ஈஸியா இருக்கும். இது பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும், பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிச்சமான ஸ்நாக்கா இருக்கும். இது சட்டுன்னு செய்திடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்க சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகான் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.